ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு, எல்லாத்துக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிறது நான் ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு லாக்கில் இருக்கும். என்ன லாக் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டோப்போமின் லாக் ஆர் டோப்போமின் ஹை ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போ அண்ட் ஹைப்பர். மொபைல் பார்க்கக்கூடிய அடிக்ஷன், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருப்போம். மொபைல் பார்க்கறதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பான் வீடியோஸில் இருக்கும், இல்லைனா பார்த்திங்கன்னா ரீல்ஸில் இருக்கும். ஆக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருப்போம் இல்லையா? அதுதான் வந்து ஹைப்பர் அப்படிங்கிறதுக்கூடிய டோப்போமின். அந்த ஹாப்பியாக வச்சுருந்தக்கூடிய அந்த டோப்போமினுடைய லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அது வெகரஸ் ஆகும் பொழுதோ, இல்லை வந்து அத்துமீறியான விஷயங்கள் வந்து அதிகமாக சுரந்தாலோ, இல்லை குறைவாக சுரந்தாலோ எல்லாமே ஆபத்து தான். பேலன்ஸாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ட்ரிங்க் அடிக்டாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், அடிக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் மனம் சார்ந்த விஷயம். இந்த மனம் மணக்கத் தொடங்கினால் எல்லாமே சரியாகும். ஏதோ ஒருத்தவங்க இருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் எடுக்கிறவங்களுக்குலாம் அவங்கள வந்து நம்ம வந்து குறையே சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வீட்டில் மனசால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தேட போய் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான விஷயங்களை பார்க்கணும். அவங்கள திட்டி எந்த பிரயோஜனம் இல்லை. திட்டினீங்கன்னா அது அடுத்த லெவலில் வந்து வீம்புக்கே செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய குணம் இல்லை, எல்லாருடைய குணம். இந்த அடிக்டில் இருக்கவங்க அத்தனுடைய குணம்னா எதை செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்வாங்க. எதை நீ வந்து ரொம்ப கண்ட்ரோல் நினைக்கிறீங்களோ அதை வந்து ரொம்ப அதிகமாகவே செய்ய தொடங்கும். நான் செய்கிறேன் பார் அப்படின்னு அந்த வீம்புக்கு செய்யக்கூடிய எண்ணத்தை தூண்டக்கூடிய விஷயம். இது அவங்கள குறை கிடையாது. அந்த டோப்போமின் செய்யக்கூடிய, அந்த மூளை செய்யக்கூடிய, அந்த திமிர் செய்யக்கூடிய, திமிர்னு சொல்கிறேன்னா நான் திமிர் நினைக்காதீங்க, திமிரி கொண்டிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக மேலே ஏறும். இதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ட்ரிங்க் அடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கணும், அவங்கள நம்ம திட்டக்கூடாது. மாறாக அவங்கள ஒரு அன்பு செலுத்தி கொஞ்சம் இத்தனையும் நான் செஞ்சுட்டேன் சார்ன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் விடாமுயற்சியாக சில விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா, மாற்ற முடியாத எதுவும் இல்லை. எறும்பூர கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க. அன்பால் ஊர்ந்தால் அத்தனையும் சரியாகும். கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைனாக ஒருத்தவங்களோட போக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அந்த போக்குக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணுங்கிற அந்த டெக்னிக் மட்டும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு வீட்டில் இருக்கிறவங்க கையாண்டாங்கனாக்கா அவங்களேருந்து வெளிப்பட்டு கொண்டு வரலாம். சொல்லுவாங்களே இந்த அடிக்ஷன் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்ஷன் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அன்பு மட்டும் தான் அங்கே இருக்கும். நல்ல சாப்பாடு, அன்பு இருக்கும், அங்கே பொறுமை இருக்கும். அதனால தான் அங்கே போய் நிறைய பேர் வந்து திருந்தி வருவதற்கு காரணம். அவங்க என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, அன்பு தான் அங்கே மிகப்பெரிய விஷயம், பொறுமை தான் அங்கே விஷயம், சகிப்புத்தன்மை. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் தான். குடிக்கிறவங்கக்கிட்ட நம்ம பின்னாடியால் சில விஷயத்தை பேக்கப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சில மருந்து என்ன சொல்லுவாங்க, சில பேர் நான் திருந்தணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் டேரெக்டாகவே கொடுக்கலாம். சில விஷயங்கள் வந்து நான் பண்ணவே முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன். அடிக்டில் இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம வந்து மாறு அப்படின்னு சொன்னால் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் உலகம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் வந்து லைட்டாக சொல்லிட்டேன். என்ன செய்யலாம்? வில்வம் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான தீர்வு வந்து வில்வம் எல்லாத்தையும் வெல்லும். காலையில் ஒரு டீஸ்பூன் வில்வம் பவுடர் அவங்களுக்கு கொடுத்து ஒரு கஷாயம் மாரி கொடுத்துட்டா உடம்புல இருக்கக்கூடிய நிக்கோட்டின், உடம்புல இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட் எல்லாம் மோஷனில் போக தொடங்கும். நேச்சுரல் ஸ்டீராய்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வில்வம். இந்த வில்வத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கனாக்கா போதும். இதை வந்து என்ன ரூபத்தில் வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள், அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் வந்து அது கஷாயம் மாதிரி கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பவுடராக நீங்கள் வந்து குழம்புல சேர்த்து கொடுக்கலாம், இல்லைனா எத்தனையோ மசாலா பொருட்கள் அதோடு சேர்க்கலாம். ஆக வில்வம் சேரும் பொழுது உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு நீக்க பாதை இருக்கும் பொழுது அந்த அடிட்டேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வில்வத்தை எப்படி செய்யலாம், அதே மாதிரி இது ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். அதே வில்வத்தை அரைச்சி நம்ம உச்சந்தலையில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோப்போமின் பேலன்சிங் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு குடிக்கக்கூடாது என்ற எண்ணம் ஒரு கட்டுப்பாடு வர தொடங்கும். அந்த அடிக்டேஷன் பண்ணலையா, இதை குடிச்சே ஆகணுன்ற அந்த 6 மணி ஆனால் குடிக்கணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு அடுத்த ஸ்மோக் அடிச்சே ஆகணும், நல்லா திருந்து இருப்பாங்க. அந்த ஸ்மெல் உள்ளே போகும்பொழுது அந்த நிக்கோட்டின் இருக்கு இல்லையா, உடம்புல போகும்போது 9 நிக்கோட்டினாக மாறும். அதை வந்து என்ன பண்ணும், ஒரு தடவை தானே அடிச்சிடுவோம் பரவாயில்ல அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அடிக்டேஷனுக்கும் ஒரு பின்னாடி ஒரு தீர்க்கமான ஒரு பிடிப்பு இருக்கும், பிடிச்சி இழுத்து பிடிச்சி டைப் பண்ணியிருக்கும். அந்த முடிச்சை தான் அவுக்கணும், அதுதான் அந்த பொறுமை. ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்ன, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அன்பை கொடுப்போம், அது கண்டிப்பாக கொடுக்கலாம். அதேமாதிரி வில்வத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கனாக்கா காலையில் ஒரு டீஸ்பூன், ஆனால் ஈவினிங் டீஸ்பூன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட இது கொடுத்துட்டு வாங்கினீங்கனாலே கண்டிப்பாக இந்த அடிக்டேஷன் மாறும். ஸோ அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி திருந்துவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் திருந்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ டக்குன்னு போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. காரணம் அந்த ஃப்ரெண்ட்ஸு அக்கேஷ்னல் இந்த ஒரு முறை தான் அப்படிங்கிற விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அவ்வளோதான் நான் குடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அடிக்டேஷன் குடிக்க மட்டும் கிடையாது. நான் எல்லா அடிக்ஷனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுலேருந்து நவரவே மாட்டாங்க. அதுதான் நம்ம பின்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இருக்குது. நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ ஒரு புகைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த புகைப்படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய புகைப்படத்தை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு கிறிஸ்டல் தெரப்பின்னு ஒன்று இருக்குன்னு அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ வில்வம் பற்றியும் சொல்லிட்டு வரேன். வில்வம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். வில்வம் காலையில் மாலையில் எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா உடம்புல அந்த நிக்கோட்டின் எல்லாம் போயிடும். இப்போ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்று வழி என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், காஞ்ச நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நம்ம நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதை வந்து வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ஸ்மோக் பண்ணணும்னு தோணுது, எப்போல்லாம் ஆல்கஹால் எடுக்கணும்னு தோணுது, எப்போல்லாம் உங்களுக்கு மொபைல் நோன்னு தோணுது, டக்குன்னு அந்த நெல்லிக்காய் வாயில் போடுங்களேன். நெல்லிக்காய்க்கு அமிர்த கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னாகும், நாக்கிலையோ இல்லை கீழேயோ வாயிலையோ வச்சு நம்ம மெல்லமாக அதை சப்பிட்டு இருந்தோம்னா அதோடைய சலைவாவோட சேரும் பொழுது இந்த அடிக்டேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம டைவர்ஷனுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து காஞ்சி நெல்லிக்காய் பேக்கெட்டில் இருந்தாலே போதுமான விஷயம். நிறைய பேருக்கு இது ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ மாற்றுக்காக அப்போ என்ன ஆகும், வாயிலே சில பேர் வந்து பண்ணுங்க இந்த அடைக்கிற விஷயம், அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுற விஷயமெல்லாம் இந்த சலைவா தான் வந்து தூண்டக்கூடிய விஷயம். திருப்பி ஒரு தடவையாவது அடிச்சிடணும்னு தோன்றது, அது மூளை இயக்கத்துக்கு தொடங்கும். அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வந்து பார்த்திங்கன்னா அதை மொய் அரிக்க அடிச்சிருவோம் அப்படின்னு. அந்த நெல்லிக்காய் சாறு உள்ளே இறங்கும் பொழுது, நெல்லிக்காய் வாயில் அடைக்கும் போது அது கொஞ்சம் அதை ரெகுலர் பண்ணோம்னாக்கா அது சூப்பரான ஒரு தீர்வாக இருக்கும். இதெல்லாம் தூண்டுதல் பார்த்திங்களா, டோப்போமின் இன்பேலன்ஸ், அதுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது அற்புதமாக. அது இந்த இடத்துக்கிட்ட இருக்குது, ரைட்டில், உங்களோட ரைட் ஹேண்டில் உங்கள்கிட்ட இந்த இடத்துல இருக்கும். எப்படி சார் நம்ம வீடியோவில் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, செல்ஃபாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் பண்ணிவிடலாம். மொபைல் அடிக்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் மொபைல் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் நம்மளே கூட பண்ணிக்கலாம். மாறணும்னு நினச்சா எல்லாமே மாறுதலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காதுலேருந்து இந்த இடம் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல லைட்டாக அப்படியே இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும், கொக்கி மாதிரி வச்சுட்டு லைட்டாக அப்படி அமுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வலிக்காது. இந்த இடத்துல வரும்போது நல்ல ஒரு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா வலிக்கும். அதுதான் அந்த பாயிண்ட். மற்ற இடத்துலலாம் வலிக்காது, இங்கெல்லாம் வச்சா வலிக்காது. இந்த இடத்துல இப்போ வந்து அந்த பெயின் இருக்கும். அதை தான் கிளாக் வைஸ் 1 2 3 அதேமாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இதை மட்டும் பண்ணலாம். நீங்களும் பண்ணிக்கலாம். இதே உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், அதிக கோவப்படுறவங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற இந்த பாயிண்ட் டோப்போமைன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் பார்த்து என்னால் இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம் கவலைப்படாதீங்க. இந்த இடம் சரிங்களா, அதாவது எனக்கு சொல்ல இந்த கிருதா இருக்கு இல்லையா, இந்த கிருதா இருக்கு இல்லையா, இப்போ இந்த காதோட ஏடு அதுக்கு மேலே 1 இன்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் தேடுங்க. அப்படியே நீங்கள் நார்மலாக இப்படிலாம் தேடக்கூடாது. இப்படி வச்சு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு இடம் வலிக்கும். அந்த இடம் தான் அந்த பாயிண்ட். அதை தான் நீங்கள் இதை பார்க்கும்போதே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இதை பண்ணினீங்கன்னா அதான் டோப்போமைன். இதை லைட்டாக டெய்லி பண்ணிகிட்டே வாங்களேன், எல்லா அடிக்ஷனுமே சூப்பராக பேலன்ஸ் ஆகும். இதுதான் ஹைப்பர். அது வந்து ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை ஸ்மோக்காக இருக்கட்டும், மொபைல் அடிக்ஷனாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அடம் பிடிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், இல்லை கோவப்படுற யாராக இருக்கட்டும், இந்த இடத்த மட்டும் கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுவாங்க. அதிக கோவம் இருக்காது. இதே பாயிண்ட் தான் பிபி குறைக்கிறதுக்கும். பிபி அதிகமாக இருக்குது, கோவப்படுறான், சொல்லு எல்லாத்துக்கும் சூப்பர் பாயிண்ட். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம். மெமரி பாயிண்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது. மொபைல் பார்த்து பேசி இந்த பாயிண்ட் வீக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்னாகும், ரத்த ஓட்டம் போய் அது நல்லாயிடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே குழந்தைங்க படிக்கலை, இல்லை வந்து அடம் பிடிக்கிறான், வந்து மொபைல் பார்த்து ரொம்ப இந்த இதை மட்டும் உட்கார வச்சு இந்த அப்படின்னு இது வேறு எக்ஸசைஸ் பாருன்ட்டு சொல்லிட்டு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லி ஓடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் டெய்லி சும்மா ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணி கொடுங்க, அவ்வளோ அழகாக காம் ஆவாங்க, படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்டான கான்சன்ட்ரேஷன் இருக்கும், கவன சிதைவு இருக்கவே இருக்காது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் மொபைலை பிடிங்க பாருங்கள், டக்குன்னு கோவப்படுவாங்க. அது இருக்காது. நீங்கள் இதை பண்ணிவிடுங்க, ஒரு வாரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். பேலன்ஸில் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, சொல் பேச்சு கேட்பாங்க. ஏன்னா கவனம் கரெக்டாக இருக்கும். இந்த மொபைல் பார்க்குறதுனாலையோ எல்லாமே சிதைவு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே அடிக்ஷன்ற ஒரு வார்த்தைக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக வில்வம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வில்வம் பேஸ்ட் வந்து உச்சந்தலையில் வைக்கிறது மீன்ஸ் பேஸ்ட் பண்ணி அரைச்சி வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி நெல்லிக்காய் கையில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல்லிக்காய் காஞ்சது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் அழகாக நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயம். இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி. இது பயிற்சின்னு தான் சொல்லணும். நம்ம அதே 5 எலமெண்ட்ஸ் தான். நடுவால் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல், இது சென்டர் பாயிண்ட், இதுதான் வந்து கண்ட்ரோல் பாயிண்ட் சொல்லுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் அடுப்பு எரியும் போது நம்ம அந்த சிம் அண்ட் க்ளோஸ் வைப்போம் இல்லையா, அதுமாரி தான் இங்கே வால்யூம் பட்டன் வைக்கிறீங்களா, அதுமாரி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இந்த கண்ட்ரோல் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கை வச்சுக்கோங்க, சென்டர் இந்த கட்டை வரல இதை அமைக்கிட்டு இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பிபியாக இருக்கா, சுகராக இருக்கா, என்ன ஹெல்த்துக்கும் கண்ட்ரோல் பட்டன். ஏன்னா இதுதான் பேலன்ஸ் பண்ணுறது. தைராய்டு இருக்கா, எல்லாத்துக்கும் இந்த சென்டர். இதை பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 ஒரு 25 டைம்ஸ். அதே மாதிரி இங்கே இந்த இந்த கையில் 1 2 மாறி மாறி 50 டைம்ஸ், இங்கே 25 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ரிலாக்ஸேஷன், ஏதோ ஒரு தீர்க்கம், ஏதோ ஒன்று வந்து ஒரு ஒரு மாய உலகத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு தெளிவு ஏற்படும். என்னமோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தெளிவு. எங்கடா ஏதோ ஒன்று அடைச்ச மாதிரி இருக்குது, ஏதோ காற்றடிச்சு விட்ட மாதிரி எதோ இருக்குது. இதுதான் இந்த ரகசியம். ஏன்னா இங்கே பண்ணும் பொழுது கண்ட்ரோல் வந்துடும். இது தப்பு ரைட்டு அப்படிங்கிற சென்ஸ் வந்துடும். ஏன்னா மூளையை இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட், மெடுலா பாயிண்ட், இன்றைக்கி பிரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் பிரெயின் ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, பிரெயின் உள்ளார பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்ட், அதுக்குள்ளார பான்ஸ் கிளாண்ட், அதுக்குள்ளார மோட்டார் சென்சாரின்னு ஒன்று இருக்கும். இந்த சென்சாரி பேலன்ஸில் இல்லைன்னா தடுமாறும். போதை அடித்தா தடுமாறுற மாதிரி அந்த அடிக்ஷனுக்கு வந்து அந்த மோட்டார் சென்சாரி தான். 6 மணி ஆனால் போய் குடிக்க போகணும். யார் அப்போ தம் அடித்தாங்கன்னா ஒருத்தங்க அடித்தா நம்மளும் அடிக்கணும்னு தோணும், மொபைல் பார்க்கணும்னு தோணும், கையில் உருட்டிகிட்டே இருக்கணும்னு தோணும், சொல் பேச்சு எல்லாமே மோட்டார் சென்சாரியோடைய பிரச்சனையில் இருக்குது. இந்த பாயிண்ட்டை அது சரி பண்ணும். வில்வமும் அதே தான். வில்வம் நீங்கள் உச்சந்தலையில் நீங்கள் வைக்கிறீங்களே, அதுவும் அதே தான். ஆக டிஃப்ரெண்ட் சைஸில் இது தான் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு மாற்று தான் நம்ம நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவை நம்ம எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பேக்கெட்டில் போட்டுட்டு ஒரு வாயில் வச்சு நல்லா சப்பி சாப்பிடுங்க. ரத்தமும் நீங்கள் இது வரைக்கும் அடித்து தம் அடித்து நிக்கோட்டின் உடம்புல சேருது பார்த்தீங்களா, ரத்தம் கெட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாடி நரம்புகளை சரி செய்யுது. ஏன்னா அமிர்தகனி நெல்லிக்காய். அதேமாதிரி உங்களுக்கு அந்த பழக்கத்துக்கு ஏதோ ஒன்று வாயில் வைக்கணும்ல, அதுக்கு தீர்வாகவும் அமையுது. சைக்காலஜிக்கலாக ரத்தத்தை சரி பண்ணுது. நீங்கள் தம் அடித்து எல்லாமே பாயிண்ட்டு அந்த சுவை நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, செத்து போயிருக்கும். அதையும் உயிர்க்கக்கூடிய சக்தி. அப்போ எத்தனை வகையில் யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த நெல்லிக்காய். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளே மாற்றிக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. நம்ம வாழும் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இத்தனை லட்சம் மூச்சு தான். ஆனால் அதை சந்தோஷமாகவும் இருக்கணும், ஆனால் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். வாழ்க்கையை அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.